இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross-check is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். நான் பாலானந்த் சாகர் யோகா மையத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. எங்க யோகா மையத்திலிருந்து இப்போ புதுசா வெயிட் ஏத்துறதுக்கும் குறைக்கிறதுக்குமான யோகா பயிற்சிகளை கொடுக்குறோம். ஓகே. இத பத்தி உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச முடியுமா? மேடம், நீங்க இப்போ வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கோ இல்ல வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இது மாதிரியான கிளாஸ்கள் பயிற்சிகள் அட்டெண்ட் பண்றீங்களா? போயிட்டு இருக்கீங்களா? அது எந்த மாதிரி? வெஸ்டர்ன் கல்ச்சரை சார்ந்த பயிற்சிகளா இல்ல இந்திய சமுதாய கல்ச்சரை சார்ந்த பயிற்சிகளா? அரபிக் வெஸ்டர்ன் பயிற்சிகளா? மேடம், இது முற்றிலும் கலாச்சார பரிணாம இந்திய சார்ந்த பயிற்சிகள் நாங்க சொல்றது. ஒரே ஒரு நிபந்தனை தான் மேடம், நீங்க இதை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க கூடாது. இது உங்களுக்கு மட்டும்தான். ததம் பதம் அப்படி சொல்லுங்க மேடம் ஒரு வாட்டி. இப்போ சொல்ல முடியாது, நீங்க சொல்லுங்க. இல்ல, நீங்க அது சொன்னாதான் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு எங்களோட யோகா பயிற்சி முறையில அர்த்தம். ஓகே. பதம் 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 கிடையாது மேடம், அப்படின்னா நான் ஒத்துக்கலன்னு அர்த்தம். ததம் பதம் பதம் பதம். கரெக்ட் மேடம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒரே ஒரு விஷயத்த பயிற்சி பண்ணி பார்க்கணும். நீங்க இப்போ போனை காதுல வச்சு பேசுறீங்களா இல்ல ஹேண்ட்ஸ் ஃப்ரீல பேசுறீங்களா? காதுல வச்சு. ஓகே, ஒரே ஒரு வாட்டி மூச்சை நல்லா இழுத்து பிடிங்க. அப்படி பண்ணுங்களேன். பண்ண முடியாது, நீங்க சொல்லுங்க. இது பண்ணி இந்த ததம் பதம் பண்ணிட்டு நீங்க இப்படி சொன்னீங்க அப்படின்னா எதிர்மறையான விளைவுகள் வரும். இப்ப வெயிட் உங்களுக்கு என்ன இருக்கோ அதோட ஒரு 13 கிலோ அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஒரே ஒரு வாட்டி நீங்க இதை பண்ணணும். அப்படி பண்ணணும் அந்த சவுண்டோட. ஓகே, பண்ணுங்க ஒரு வாட்டி. இல்ல, இப்ப பண்ண முடியாதுங்க. மந்திரம் மாயம் எல்லாத்திலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா மேடம்? இல்லைங்க. இல்லையா? அப்பதான் நல்லது. அப்பதான் இந்த யோகா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இருந்தா ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? மந்திரம் மாயம் எல்லாம் ஒரு மாயா, அதெல்லாம் வெறும் ஒரு சாயா. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும். பண்ணுங்கள். 1 2 3. உங்க பேர் என்ன சார்? என் பேரு யோகானந்த் சாகர். எனக்கு யோகா பத்தி டீடைல்ஸ் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எமக்கு தெரியும். அது எப்படி எமக்கு தெரியும் என்று உமக்கும் தெரியும். ஆனால் எதுவுமே யாருக்கும் தெரியுமா தெரியாதா என்று நாம் ஓகே மேடம். இப்போ நீங்க வந்து ஒரு இழுக்கணும். ஓகே. இல்ல, லைக் நீங்க சொல்றத வச்சு பண்றது நான் ரைட்டா பண்றேன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பிரீத்திங் எக்ஸசைஸ் தான் சொல்லி தரீங்க. தப்பா பண்ணா கண்ணாபின்னு ஆயிடுமே. மேடம், உங்களுக்கு வாய் ரொம்ப நீளமாக இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் நாங்கள் சொல்வதை மட்டும் செய்ய வேண்டும். மேடம், ததம் பதம் என்று கூறிவிட்டீர்கள். ஹலோ, மந்திரம் போட்டேன் நீங்கள் நன்றாக பண்ண வேண்டும் என்பதற்காக. I am sorry about this, but I can't do it. நோ, எனக்கு அந்த சவுண்ட் கேட்டால் தான் என் ஆத்மா சாந்தி அடையும். உங்க பேர் என்ன? மேடம், என்னோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்ய வேண்டும். சாந்தி அடையும். நான் கடவுளை பிரார்த்தனை செய்யறேன், கவலைப்படாதீங்க. நான் செத்து 2 வருஷம் ஆகுது மேடம். ஓ அப்படியா? செத்து 2 வருஷம் ஆகுது. சரி, ஓகே சார், டேக் கேர், பை. ஹலோ, ஈஜிப்சியம் வதா. அப்புறம் அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா. ஏய், நீ இப்ப பண்ணலனா அவ்வளவுதான். உன் கனவுல வந்து உன்னை பயமுறுத்துவேன். ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணாவா? பேய பார்த்து அண்ணான்னு கூப்பிடுற ஒரே ஆள் நீதான். பேய பார்த்து பேயும் ஒரு அண்ணாவா இருக்க கூடாது. என்ன பயமுறுத்துற? வெளியா போன செருப்பா இருக்கலாம். பேய செருப்பால் அடிப்பியா? நானே வருவேன் அண்ணா. தங்கச்சி. ஹலோ, நீங்க யாருண்ணா? நீங்களே சொல்லிடுங்க. நான் வந்து பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி தங்கச்சி. ஒரே விஷயம், பிக் எஃப்எம் பாலாஜி. இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா இன்னும் அசிங்கமா திட்டு வாங்கிருப்பீங்க. இப்பவே செருப்பால் அடி வரைக்கும் வந்துருச்சு. பேயில எல்லாம் நம்பிக்கை இருக்குதா? இல்ல இல்ல. இல்லையா? அப்ப நீ அப்படின்னு வரும் பாருங்க, பாக்குறீங்களா? அது ஒரு மந்திரம் இருக்கு, மூக்கு மந்திரம். ஐயோ, நீங்க திருப்பி கால் பண்ணாதீங்க. இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனசை தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 ல இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி only on 92.7 பிக் எஃப்எம். மனசு தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம். பழைய சொல்லலாம்.